ஓம் சிவமகா வாழைச்சிட்ட தேவாய போற்றி போற்றி, ஓம் பாம்பாடி சித்தரை போற்றி போற்றி, விஸ்வாமித்திர மகிழ்ச்சியை போற்றி. ஐயா, உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன். உமக்கு நன்றி சொல்லலாம் என்று யாம் தயாராக இருக்கின்றோம். எமக்கு ஐயா, நீ வந்து நிற்கின்றாய். நேற்று காலையில் எங்கள் மனைவிக்கு மூக்கில் ரத்தம் வருதுன்னு சொன்னேன். சொன்ன செகண்டில் நீங்கள் நிறுத்திட்டு அமைதியாக, நான் பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. கேட்ட உடனே கேட்ட வார்த்தை கொடுக்குற அகத்திய பெருமானுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சு. ஓம் அகதீசாய நம. ஓம் அகதீசாய நம. இவருக்கு இவர் மனைவி கோயம்புத்தூரில் இருக்கார், கிளைச்சவை ஆசானாங்க. நேற்று தோட்டத்தில் இருக்கையில் ஃபோன் பண்ணி பேசினார். சாதாரணமாக சபை பேச்சு தான் பேசப்போன்னு சொல்ல, மனைவிக்கு திடீர்னு 2 மூக்கு ஒளியிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டாங்க. சேலையெல்லாம் 2 சேலை 3 சேலை நனைஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியலன்னு அந்த படபடப்பில் பேசினார். ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்தாச்சுன்னா, சில்லுமுக்குழுக்கும் அது மாதிரி ஏதாச்சும் உடஞ்சிருக்கா அப்படின்னா, இல்லையா இது காலையில் இருந்தே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி, அதை அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் வச்சாச்சு. வச்சுட்டு அகத்திய பெருமான் கேட்டுக்கிட்டு தானே இருப்பார். அவரோட காலில் போட்டாச்சு அந்த விஷயங்களை. இவர் உடனே சொல்லியிருக்காரு. அங்கே மகாட்ட சொல்லியிருக்காங்க இவங்க, ஏன்னா இவர் அசைக்க முடியாத நம்பிக்கை, சபையோட உயர் சரணாகதி கொண்ட சீடர் அவர் இங்கே இடமெல்லாம் வாங்கி சபைக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். எதிர்காலத்தில் தொண்டு பண்ணதுக்கு இந்த எல்லையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே இதில் இந்த அகத்திய பெருமான அனுகிரகத்தால் இந்த எல்லையிலேருந்து போனவர் திருப்பி இந்த எல்லைக்கே வாராரு. உலகமெல்லாம் சுற்றிட்டு திருப்பி இங்கே வாராரு. அப்படி சொல்லிவிட்டு அவங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்லியிருக்காரு, ஐயாட்ட சொல்லிடும் இப்போ நின்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கை, சரணாகதி இங்கே சொன்னால், ஏன்னா மனைவி அங்கே உயிருக்கு மூக்கு வழியாக ரத்தம் வந்தான்னா யாருக்கும் எப்படி இருக்கும். அந்த நேரத்தில் கடவுளை கும்பிடுறதுக்கு கூட பயந்து போய் டாக்டர் காலில் தான் விழுவாங்க. எல்லாரும் கடவுளை கும்பிடுவாங்க. நின்றும் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காரு. 10 நிமிஷத்தில் திருப்பி போன வருது. நின்றும் அப்படின்னு மகாட்ட சொல்லியிருக்காரு. ஏன் நீங்கள் ஐயாட்ட சொல்லிட்டீங்களோ அப்படின்னு அந்த பாப்பா கேட்டிருக்கு. அவங்களும் இதில் ஆன்மீகத்திலாம் இருக்காங்க. அவங்களும் அவங்க ஒரு வழிபாட்டு முறைகளில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. இவர் சொன்ன உடனே அவங்க இந்த பனியன் கம்பெனி எதாவது வச்சுருக்காங்க. அவங்க அந்த அந்த நிலைகளில் இருந்து இவர் ஃபுல்லாக இங்கேயே தான் சபை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சபையில் நின்றும் அப்படின்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போ ஐயாட்ட சொல்லிட்டீங்களோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாம் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தனியான கெத்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. என்ன மனைவி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கணும்னு நிலையில் ஐயாட்ட சொல்லியிருக்கேன், சரி பண்ணிடுவாருன்னு சொல்லியிருக்காரு. 10 நிமிஷமெல்லாம் ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் திருப்பி ஃபோன் வருது. நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், ஐயையோ இது வேறு பிரச்சனையா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான் இருக்கும், திருப்பி ஃபோன் வருது, ஐயா நின்றுச்சு அப்படின்னு சொல்லி வருது. அந்த நிகழ்வை தான் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுதார். அப்போவே உடனே சொல்லிட்டாரு. ஒரு பதட்டம் இருந்தது. இவர் எதையும் கண்டுக்கிட மாட்டார். எல்லாமே உயிரை விட்டால் பிரபஞ்சத்துக்கு தானே, சிரஞ்சீவியாக சிவசபையில் இருந்துருந்தேன் அப்படின்னு சொன்னவர், தான் ஆடாத்தாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லி மனைவி மேலே உள்ள அந்த இது என்னத்தாலும் நான் கூட ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்திருக்கு, அந்த அம்மா செஞ்சுருக்கு. அந்த ஒரு பதட்டத்தில் இவர் வார்த்தையிலே தடுமாட்டம் தெரிஞ்சது. எப்போவுமே தடுமாற மாட்டார், இவருக்குன்னா தடுமாற மாட்டார். அந்த நன்றி உணர்வு அவர் வார்த்தைகளில் வெளிவந்தது. அது அப்படி ஒரு உளறலாக வந்தது. என் செவிகளுக்கு வரையில் ஒரு நடுக்கம் இருந்தது அந்த சொல்லில். அப்போ ஆனால் இவர் ரொம்ப தைரியமான ஆள். நீ தான் தைரியமான ஆளாச்சே அப்படிங்கிறது கூட அன்னைக்கு செதஞ்சு போச்சு மனைவிக்கு அப்படின்னு சொல்லல. அப்போ அந்த நிலையை அதே நிலையை அகத்தியர்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணோம். 5-6 நிமிஷத்தில் திருப்பி போன் ஐயோ என்ன திருப்பியும் போன் பண்ணுதாரேன்னு நினைக்கல, நின்றுச்சியா அப்படின்னு சொல்லுதார். அவருக்கு மேலே எங்களுக்கு மகிழ்ச்சி, நிம்மதி. அதுக்கு அடுத்த நிலையாக என்ன இவ்வளோ பெரிய பொறுப்பை சித்த சபையில் போடுதாரே அப்படின்னு நினச்சோம். உடனே அது சரியாயிடுச்சு. இப்படி அற்புதங்கள் சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அவர் சமர்ப்பணம் பண்ணுதார் அகத்திய பெருமாட்ட. நேற்று நடந்த நிகழ்ச்சி. உடனே பரப்பிட்டு இங்கே வந்துட்டார். 2 பேரும் இந்த அம்மாவும் இவர்னா வந்தாங்க. உடனே பரப்பிட்டு இங்கே வந்துட்டார். அதான் சொல்லுதார் அகத்திய பெருமான்ட்ட. உயர்வான சபை இதுவென்று ஏற்று
சாதன நிலைகளின் மூலமாக அகத்தியனும் சித்தனும் உரையாடுகின்ற உரை கேட்டு சபை நாடி வந்து தன்னை சபைக்கு அர்ப்பணித்த அற்புதமான சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஒய்யாரமாய் சபையினுடைய நிலை துவங்குகின்ற அற்புத தருவாயில் அத்தலத்தினை பெற்று உயர் சித்தனுக்கும் அகத்தியனுக்கும் பதாகை வைக்கின்ற அற்புதமான தலமாக விளங்கும் அம்முகப்பு தலமதை அனுக்கிரக நிலையோடு பெற்று உயர்வாய் வலம் வரும் சீடன் சித்தன் உரைத்தவாறு அஞ்சாத பிரபஞ்சத்தை கண்டு அஞ்சாத இறைப்ப கண்டும் அஞ்சாத அற்புதமான சீடனாக வலம் வந்து கொண்டிருக்கின்றான் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. தனக்கு ஏதும் நேர்ந்திருந்தால் அச்சப்பட மாட்டான். தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு துணை இறுதி காலம் வரை வேண்டும் என்ற நிலையோடு அவன் கண்ட அச்சம் என்று அகத்தியன் யாம் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவனுடைய உயிர் பிரிகின்ற போது அச்சப்பட அவன் உள்ளம் ஒரு பொழுதும் இடம் கொடாது. உயிர் பிரிந்தால் சிரஞ்சீவி நிலை சித்தனோடு என்று உரைப்பான். தைரியம் அவனை விட்டு அகலவில்லை. தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு துணை வேண்டும் என்றுதான் அவன் நடுக்கம் அவன் திருவாயில் இருந்தது. அதுவும் சிவபெருமானிடம் சித்தனிடம் குருவிடம் தெரிவித்து விட்டோம் என்று அது நின்ற நிலைதனிலிருந்து வருகின்ற ஒரு ஆனந்த நடுக்க வார்த்தைகளை என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கு. ஓம் அகதீஷாய நமக. அதுதான் நடந்தேறியது. அற்புதமான சீடனை பெற்ற சபையின் ஆசானாக வலம் வரும் சித்தனுடைய அனுக்கிரக நிலையறிந்து அவன் ஐயாவிடம் தெரிவித்து விட்டான். யாம் பெரிய ஐயாவின் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம் என்று அகத்தியன் வாழ்த்துகிறோம். ஓம் அகதீஷாய நமக. அனைத்தையும் ஒவ்வொருவனும் அவனிடம் இருந்து இறையிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது சரணாகதியோடு இவன் உரைத்தவாறு அத்தகைய வேலைதனிலும் குருவை நினைக்கின்ற ஒரு அதீத அத்தகைய சிந்தனை இருக்கின்றதே, அது எவனுக்கும் இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. எது நேர்ந்தாலும் சபைதான், என்ன நிகழ்ந்தாலும் குருவினுடைய ஆற்றலோடு என்று நினைக்கின்ற ஒரு சிந்தை, அத்தகைய சிந்தை வலுவான ஒரு ஞான சபையில் மட்டும் வலம் வரும் சீடனுக்குத்தான் அது கிடைக்கும் என்ற அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை பெற்று அனுக்கிரக நிலையோடு வலம் வரும் சீடனே, உன்னுடைய பணி தொடர்க யாம் உரைக்கின்றோம். அத்துணை சற்சங்க பெருவிழாக்களிலும் ஆங்காங்கு சென்று மறுநாள் சற்சங்கம் முதல் நாள் அயர்ந்து உறங்குகின்ற பொழுது எத்தலத்திலும் கூட இறையாற்றல் சூழ்ந்திருக்கும். இறை காட்சிகள் வரும். அகத்தியன் சற்சங்கம் நிகழ்த்துவதை அனைவரும் காண்பார்கள். ஆனால் இவன் தலத்திலே அகத்தியனை தாங்கிய இச்சீடன் அங்கு அயர்ந்து உறங்குகின்ற பொழுது அவனை சுற்றியிருந்த சீடர்கள் எல்லாம் இவனுக்குள் நிகழ்ந்த சற்சங்கத்தை காண்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற தலமாக அத்தலம் இருந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது அவன் சரணாகதிக்கு கிடைத்த அற்புதமான ஆற்றல் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஆகவே அச்சபையில்தான், அத்தகைய கிளை சபையினுடைய சற்சங்கத்தில்தான் அகத்தியன் தைரியமாக உரைப்பதற்கு சிவபெருமான் நமக்கு அனுமதி கொடுத்தார். என் சீடர்களின் ஜாதகங்கள் கிழிக்கப்பட்டு விட்டதென்று. ஓம் அகதீஷாய நமக. என் சீடர்களின் ஜாதகங்கள் கிழித்தெறியப்பட்டு விட்டன. ஜாதகங்கள் கிடையாது, கட்டங்கள் கிடையாது. ஏனெனில் கிரக சஞ்சாரங்கள் அவர்களை கேட்டுத்தான் வழி நடக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய. அவ்வாறு கிரக சஞ்சாரத்தினுடைய வழியை, அதன் நிலையை திருப்பிவிட்ட தினம் நேற்று என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. கிரக சஞ்சாரங்களினுடைய நிலையை திருப்பிவிடப்பட்ட தனம் அத்தகைய தினம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய. அது எவன் மூலமாக? அவன் சரணாகதியின் மூலமாக சித்தனுடைய அடி திருவடியை பற்றி இருக்கின்ற சரணாகதிக்கு கிடைத்த அற்புதமான ஆற்றல் அத்துணை கிரகங்களும் நின்று வேடிக்கை பார்த்தது என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. விதியே மாற்றக்கூடிய நிகழ்வெல்லாம் சிவசபையில் நடந்து சபையோட ஆற்றலை எல்லாருக்கும் தெரிவிக்கி உயர்வான சரணாகதிக்கு எப்பவும் உயர் அனுக்கிரகம்தான் சபையில் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காட்சியாகவும் சாட்சியாகவும் எல்லாருக்கும் சொல்லப்படுறதுக்காக அவர் நன்றியை இந்த சபையில் எல்லார் முன்னாடியும் சமர்ப்பணம் பண்ணதார். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. கண்மூடித்தனமான நம்பிக்கை, அதாவது மனைவி அந்த நிலையில் இருக்கும்போது கண்மூடித்தனமாக சித்தன்ட்ட உரைக்கணும், ஆசான்கிட்ட உரைக்கணும் அப்படிங்கிற இருந்த நிலை உயர்வான நிலை. ஓம் அகதீஷாய நமக. வேறு எதுவும் ஞான வினாக்கள் இருக்கா? யார்கிட்டயாச்சும் கேட்கணுமா? ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள், காட்சிகள் இந்த மாதிரி எதுவும் பார்த்துருக்கா? அங்கேயே இருந்து வேணாலும் கேளுங்க. என்ன காட்சிகள்